இன்னும் ஒரு 1/2 அன் ஹவரில் பொங்கலே வரப்போகுது. ஏன்னா இப்போ டைம் 11, அதனால் உங்கள் எல்லாருக்குமே ஹாப்பி பொங்கல். இந்த பொங்கல் உங்களுக்கு சந்தோஷம், இன்பம், துக்கம் எல்லாமே கலந்த ஒரு கலவையாக இருந்து உங்களை வாழ்க்கையில் ரொம்ப நல்லதெல்லாம் வந்து பொங்கட்டும்னு நான் வேண்டிக்கிறேன். உங்கள் லைஃப் எல்லாமே நல்லாயிருக்கும். அதே போல் இப்போ டைமுக்கு வந்து இந்த டைமில் நீங்கள் கோலம் போடணுமா அப்படின்னு கேட்பீங்க. காலையில் எங்களால் எழுந்து கோலம் போட முடியாது, அது சாத்தியமில்லாத ஒரு விஷயம். அதனால் வந்து நாங்கள் நைட்டே வந்து கோலம் போடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி, அந்த பானை வரைகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் அப்படி இப்படின்னு பானையை தட்டிக்கிட்டி நாங்கள் வந்து பானையை ரெடி பண்ணி வச்சுட்டோம். ஒரு வழியாக பானையிலேருந்து பொங்கல்லாம் பொங்க ஆரம்பிச்சிருச்சு. குட்டி கோலம் போட்டு எனக்கு அப்படின்னா பெரிய கோலம் போட்டு அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் போல். இந்த கோலமும் நான் தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அது இன்னும் ஃபினிஷிங் ஆகலை, ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அப்புறம் என்ன, நான் மட்டும் இல்லைங்க, எங்கள் வீட்டில் எல்லாருமே சேர்ந்து குழந்தைங்க முதல்கொண்டு எல்லோரும் முடிச்சுக்கிட்டு இந்த கோலத்தை நாங்கள் போட்டு முடிக்கிறோம். நீங்கள் யாரெல்லாம் இந்த மாதிரி நைட்டெல்லாம் நாங்கள் போட்டு முடிச்சிடுவோங்க, காலெல்லாம் எங்களால் எழுந்துக்க முடியாதுன்னீங்கன்னா எங்கள் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். அப்படி யாரெல்லாம் என்ன கோலம் போட்டிங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எது மேலே? அது சூரியனுக்காக தானே பொங்கல், அதனால சூரியன் பக்கம்